ஹலோ ஜுசாமன். ஜெர்மன் கிராமரில் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுற ஒரு டாபிக் தான் டேட்டிவ் கேஸ். ஸோ இப்போ உங்களுக்கு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். வாட் இஸ் டேட்டிவ்? டேட்டிவ் அப்படின்னா யாருக்கு, யாருக்கிட்ட அப்படின்னு நம்ம கேட்கும்போது கிடைக்கிற ஆன்சர் தான் டேட்டிவ். ஒரு ஆக்ஷன் யாருக்கு நடக்குதோ அல்லது ஒரு விஷயம் யாருக்கு கொடுக்கப்படுதோ அங்கே நம்ம டேட்டிவ் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். யாருக்கு, யார்கிட்ட. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா அக்குசாட்டிவ். வாட் அப்படின்னு நம்ம கேட்கும்போது கிடைக்கிற ஆன்சர் தான் அக்குசாட்டிவ். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா டேட்டிவ் தான். டு ஹூம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது கிடைக்கிற ஆன்சர் தான் டேட்டிவ். Zum Beispiel, ich gebe dem Mann das Buch. What? Das Buch. Accusative case. To whom? யார்கிட்ட? Zum Beispiel, ich gebe dem Mann das Buch. What? Das Buch. Accusative case. To whom? The man. Indirect object always dative case. ஸோ இப்போ வந்துட்டு டேட்டிவ் ஆர்டிகிள் சேஞ்ச் பற்றி பார்க்கலாம். இங்கே தெர் தெம்மா சேஞ்ச் ஆகும், தி தெர்ரா சேஞ்ச் ஆகும், தஸ் தெம்மா சேஞ்ச் ஆகும், தி தென்னா சேஞ்ச் ஆகும். இங்கே ப்ளூரலில் ஒரு என் மட்டும் ஆட் பண்ண மறக்காதீங்க. Zum Beispiel தி கிண்டர். ஸோ இது டேட்டிவ் கேஸில் எழுதும்போது தென் கிண்டன், கிண்டர் ப்ளஸ் ஒரு என். இப்போ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Sie hilft der Frau. Das Geschenk gefällt dem Kind. Ich danke meiner Mutter. ஸோ இப்போ கொஞ்சம் காமனாக யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ் பார்க்கலாம். ஹெல்ஃபன், டங்கன், கேபன், ஷெங்கன், கெஃபேலன், அன்ட்வோட்டன். இந்த வேர்ப்ஸ் வந்தால் அந்த அக்குசாட்டிவ்ல எழுதவே கூடாது, டேட்டிவ் மட்டும்தான். ஒன்லி டேட்டிவ்ல தான் எழுதணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். See you in the next video. Until then,